வணக்க மக்களே. மும்மொழி கல்வி திட்டம். இந்த மும்மொழி கல்வி திட்டத்துடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்திய எடுத்துகிட்டு வந்து திணிச்சாங்க. இதை வந்து எத்தனையோ போராட்டத்துக்கு பிறகு அந்த இதை வந்து வாபஸ் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பிஜேபி அரசு என்ன பண்ணுதுன்னா, முழுக்க முழுக்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மும்மொழி கல்வி திட்டம்ன்ற பேரில் இப்போ வந்து மும்மொழி கல்வி திட்டம்னா நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டோம், ஆங்கிலம் தமிழ் இதை தவிர்த்து இன்னும் வேறு ஏதோ ஒரு மொழியை கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டோம். அப்படி நினச்சிங்கன்னா அது பொய். அவங்க கற்றுக் கொடுக்க போகிற அந்த மொழி, அந்த பாட புத்தகங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை தான் எல்லா பள்ளி மாணவர்களும் கண்டிப்பாக படிக்கணுன்றதுக்காக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இல்லை, இவங்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அலுவலகத்தில் இவங்களே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். இந்த பகவத்கீதையை படித்து நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கூட தெரியாத ஒரு தற்குறிகள் மத்திய அரசினுடைய மும்மொழி கல்வி திட்டத்தை தமிழக அரசு எதுக்காக வெறுக்கணும், நீங்கள் மாத்திரம் படித்தா போதுமா, எங்கள் பிள்ளைங்களும் 3வது மொழியை படிக்கக்கூடாதா, அப்படி இப்படின்னு ஏதோ பதிவுகள்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். தயவுசெய்து மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகவத்கீதையை படித்து நம்ம பிள்ளைங்க எந்த இடத்துல வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நாடாளுமன்றத்திலேயே பேசுனாங்க. என்னென்னு, தமிழை படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதே எங்கள் பிள்ளைங்க தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழை படித்தா பிச்சை எடுக்க முடியாதுன்றதுக்காக சமஸ்கிருதத்தையும் இந்திய எடுத்துகிட்டு வந்து கற்றுக் கொடுத்து எங்கள் பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட போகிறாங்க. இதுதானே உண்மை. இந்த உண்மையை தான் நம்ம தற்குறி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து ஒரு மேடையில் போட்டு உடைச்சிட்டா போல. கடைசியில் இந்த பதிவை கொஞ்சம் பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல அரசு சொல்றாங்களோ இல்லையோ, பகவத்கீதையினுடைய 18 சாப்டரையும் அவங்க சொல்லி கொடுக்கும். 8ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சு 12ஆம் கிளாஸ் முடிக்கும் போது அந்த குதிரைக்கு குழந்தைக்கு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும்.